வெல்கம் பேக் டு ஐபிஎல் காலா ஸ்பெஷல் ஷோ. ஸோ இந்த ஷோவில் நம்ம ஹோம் டீம் சிஎஸ்கே பற்றி பேச போகிறோம். என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸோட போலிங் கோச் மிஸ்டர் லட்சுமி நாராயணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். சூப்பர். ஸோ சிஎஸ்கே சொல்லும்போது நிறைய சாம்பியன்ஷிப்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஐபிஎல்லையும் சரி, அதே போல் சாம்பியன்ஸ் லீக்லையும் சரி. கோச்சிங் ஸ்குவாட் கூட அதே மாதிரி தான். கோச்சிங் ஸ்குவாட் கிட்டத்தட்ட சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இல்லை. பட் ஸ்ரீராம் மட்டும் தான் இன்க்ளூஷனாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போலிங் கோச்சாக வந்திருக்காரு. கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீம். அதே போல் இந்த முறை கூட அவர் ஃபுல் ஃபிளெஜ் கேப்டனாக இருக்காரு. ஸோ இதில் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஏன்னா எம்எஸ்டியோட பேக்கிங் இருக்கு. அதே போல் கோச்சிங் ஸ்குவாட் கூட நல்லா பேக்கப் பண்றாங்க. இது இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடோட ஒரு கேப்டன்சி நீங்க ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு கேப்டனா இருக்கும்போது அவரு பர்ஃபார்மன்ஸ், பர்சனல் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதே போல சைமல்டேனியஸா டீம் பர்ஃபார்மன்ஸ் கூட ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அவருக்கு ஒரு பாசிட்டிவா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சீசன்ல? டெஃபினெட்லி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, ஒரு கேப்டனா இருக்கவங்க அந்த டீமோட லீட் பேட்ஸ்மேனா இருக்கும்போது யூ கெட் டு ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் நீங்க டீமுக்கு வேல்யூபிள் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தட் வில் ஆட் அப் சம் கான்ஃபிடன்ஸ். ஸோ வென் ஹி கான்ட்ரிபியூட்ஸ் அண்ட் ஆல்சோ மேட்ச் வின் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஓவராலா எப்பவுமே ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா உங்களோட கேப்டனுக்கு ஆல் ஃப்ரீடம் இருக்கும். பட் ஆனா ஒரு சின்ன கன்ஸ்ட்ரெயின் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஈவன் ஏதாவது ஒரு சின்ன டவுட் ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்போது he has someone who has donned this captaincy for CSK for a very very long time. So தோனியோட ஏதாவது ஒரு இடத்துல மேபி இந்த இடத்துல ஸ்பின் போடலாமா, ஒரு மீடியம் பேசஸை கண்டினியூ பண்ணலாமா, ஒரு பேட்டிங்ல இஸ் தேர் எனிதிங் வி கேன் டூ போது he is always there. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு தோனி இருக்கிறது ஒரு பெரிய பலம். பட் அட் த சேம் டைம் தோனி இருக்கிறதுனால முழுமையான ஒரு கேப்டன்சி அவர் இது வரைக்கும் இன்னும் வெளிப்படுத்தலன்றது மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்ணோம். அதே போல எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமா இருக்கலாம். ஏன்னா தோனியோட கேப்டன்சி நிறைய முறை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு சாம்பியன்ஷிப். இப்ப இவரு கூட அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கலாம். பட் ஓவராலா மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க டீம். சோ இந்த இடத்துல ஒரு T20 ஃபார்மேட்ல இத்தனை எக்ஸ்பர்ட்ஸுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா கேப்டன்சிக்கு ரொம்ப கம்மியான ரோல் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் போலிங் போடும்போது அந்த போலர் தான் கேப்டன். ஹீ நோஸ் என்ன பண்ண போறாரு, நான் என்ன ஃபீல்டு வைக்க போறேன்னு, அதுக்கு என்ன போட போறேன்றது எல்லாமே ஹீ நோஸ் எவ்ரிதிங். So the problem comes when the strike bowler is not in form. Who is going to replace? அந்த முடிவு எடுக்கிறது தான் அந்த இடத்துல கேப்டனோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஈவன் அந்த 2007 T20 வேர்ல்ட் கப்ல நோபடி தாட் ஜோகிந்தர் சர்மா லாஸ்ட் ஓவர் போடுவார். கண்டிப்பா எவ்ரிபடி தாட் ஹர்பஜன் சிங் தான் போடுவாருன்னு நினைக்கும் போது ஜோகிந்தர் சர்மாக்கு கொடுத்தது தோனியோட இன்ஸ்டிங். சோ அந்த மாதிரி நிறைய அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுப்பாங்க. சோ கேப்டனுக்கு ரொம்ப முக்கியமா அந்த இன்ஸ்டிங் தான் தேவை. பட் 99% பாத்தீங்கன்னா அந்த bowlers whoever they are in the situation, they know the situation well and they will take the responsibility. இப்போ ஜடேஜா போடும்போது நீங்க as a captain என்ன பெருசா ஜடேஜாக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரே ஒரு பெரிய அச்சீவர் தான். சோ ஜடேஜா கிட்ட பால் கொடுக்கும்போது he knows okay இந்த இடத்துல நான் இவ்வளவு ரன்ல போடுறேன், இந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறதுக்கான அலவன்ஸ் நமக்கு இல்ல. சோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மாக்கு ஜடேஜா போடும்போது ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கணும்ன்றது பெருசா அவங்களோட பிளான் இருக்காது. லெஸ் தென் 6 runs ரோஹித் சர்மா ஆடும்போது போலிங் போட்டாலே லெட்ஸ் ஸ்டாப். சோ மோஸ்ட்லி நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் எடுத்திருக்க பிளேயர்ஸ் எல்லாமே வெரி வெரி குட். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க ஜாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால பெருசா அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா தேவைப்படாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த இன்ஸ்டிங்க்ட் when things go out of balance, when everything is in balance, நமக்கு ஒன்றும் பெரிய டிசிஷனுக்கு ரிக்வயர்மெண்டே இல்லை. பட் திங்ஸ் கோ அவுட் ஆஃப் பேலன்ஸ், அப்போதான் அந்த இது தேவைப்படும். கண்டிப்பா. ஸோ இப்போ டாப் ஆர்டர் பத்தி பேசும்போது டெவான் கான்வே இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன். ஸோ இந்த ஆர்டர் எப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதே போல டெவான் கான்வே ஒரு ஃபாரின் பிளேயர் தான், ரச்சின் ரவீந்திரா ஒரு ஃபாரின் பிளேயர் தான். இந்த ரெண்டு பேர் இடையில யாரை எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராபபிலி 11ல? ஸோ இட் இஸ் a very tricky call. மேனேஜ்மெண்ட் எப்படி போறாங்கன்றது நானே ரொம்ப ஆவலா இருக்கேன் பார்க்க. பிகாஸ் சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேரா கான்வே ருத்துராஜ் கெய்க்வாட் நமக்கு இருந்திருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு சென்டிமெண்டா அவங்கள எடுத்துட்டு போறாங்களா ஆர் ரச்சின் ரவீந்திராவை ஓபன் பண்ண வைக்க போறாங்களா? பிகாஸ் கன்சிடரிங் த ரீசன்ட் ஃபார்ம், ரவீந்திரா இஸ் இன் பர்பிள் பேட்ச். கண்டிப்பா. அண்ட் ஹீ இஸ் அ பொட்டன்ஷியல் ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர் கூட. ஸோ அதனால probably Rachin Ravindra might open. Instead of Conway, they might bring in Sam Curran. So that கீழே Pathirana and the Chinaman bowler will play.
ஸோ ஐ திங்க் மை ஒப்பீனியன் வில் பி இந்த 4 பேர் ஆடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. கான்வே மைட் மிஸ் அவுட். ஸோ இப்போ வந்து டேரல் மிச்சல் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு வந்து சிஎஸ்கே லாஸ்ட் 2 years வந்து அவங்கள வந்து எடுத்திருந்தாங்க. பர்டிகுலர் 2023 சீசன்ல வந்து டேரல் மிச்சலோட ரோல் வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்துருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட வந்து ஒரு யூனிட் பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து லோக்கல் பாய் ஆண்ட்ரே சித்தார்த் எடுத்திருக்காங்க. அதே போல சாம் கரன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கூட இறக்கி விட்டு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல வந்து கண்டிப்பா எம்எஸ்டி. பட் எம்எஸ்டி வந்து இந்த ஒரு ட்வைலைட் டைம்ல வந்து டாப் ஆர்டர்ல போயிட்டு அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான். டேரல் மிச்சலோட ரோல இந்த வாட்டி கம்ப்ளீட் டொமஸ்டிக் நம்பி செலக்டட். யூசி தீபக் ஹூடா இருக்காரு, ராகுல் திரிபாதி இருக்காரு, and there are other options. Even Jadeja can go back up the order. ஸ்ரேயஸ் கோபாலும் இருக்கு. ஸ்ரேயஸ் கோபால், பட் ஸ்ரேயஸ் கோபால் ஃபர்ஸ்ட் 11ல இருப்பாரான்றது ரொம்ப இட்ஸ் டவுட்ஃபுல். பட் தே மைட் கோ ஃபார் தீபக் ஹூடா பிகாஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா இந்தியா ஆடும்போது when we go to இங்கிலாண்டா இருக்கட்டும் அயர்லாண்டா இருக்கட்டும் அப்போ நம்பர் 3 போய் தான் he scored centuries. ஸோ அண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல கம்பேக் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த வகையில தீபக் கூட இந்தியாலாம் ஆடிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் 2-3 இயர்ஸ்ல கம்ப்ளீட்லி நோவேர். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்பி சிஎஸ்கே எடுத்திருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா பாக்கணும் அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்க தான். பட் என்னன்னா பிட்வீன் ஹூடா அண்ட் திரிபாதி someone will play at number 3 and the other person will play at number 6. So it's going to become very crucial. So யார் ஃபினிஷர் ரோல் ஆட போறாங்கன்றத பார்க்கணும். ஸோ ப்ராபப்ளி தீபக் கூட ஃபினிஷர் ரோல் ஆட போறாருன்னா ராகுல் திரிபாதி தான் வந்து நம்பர் 3 ஆடுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர் லோக்கல் பாய் கூட இருக்காரு. ஸோ இந்தியன் பேரா இருக்கிறதுனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வர்றது இந்தியாவுக்கு சிஎஸ்கேக்கு. அதனால வந்து விஜய் சங்கர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அதே போல நீங்க வந்து சொன்ன மாதிரி வந்து தீபக் கூட வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டா கூட அடிஷனல் ஆப்ஷனுக்கு வந்து விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி போட்டா கூட பேட்டிங் ஆர்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதே போல ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த டீம் வந்து ஸ்பின் பேஸ்ட் டீமா இருந்தா கூட ரவீந்திர ஜடேஜா, நூர் அஹமத் இந்த மாதிரி இருந்தா கூட ஒரு பேஸ் போலிங் அப்படியே ஒரு பாலை வந்து கொஞ்சம் பழைய ஆக்கிறதுக்கு வந்து போலர் தேவைன்னா போன முறை வந்து துஷார் தேஷ்பாண்டே மாதிரி போலர்ஸ் இருந்தாங்க. இந்த முறை துஷார் தேஷ்பாண்டே இல்லாதனால வந்து ஈவன் சிவம் தூபேவும் இருக்காரு நம்ம டீம்ல, சிஎஸ்கே டீம்ல. அதனால வந்து சிவம் தூபே மாதிரி பிளேயர்ஸ் மிடில் ஆர்டர் ஆனா கூட பால் பழைய ஆக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் பர்டிகுலரா வந்து விஜய் சங்கர் மாதிரி பிளேயர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. Yeah, definitely. The beauty of CSK management பாத்தீங்கன்னா they always keep options open. அதாவது டீம்ல ஆட போற majority of the players can bat and bowl as well. And most of them are very good fielders. So அந்த இடத்துல இந்த வாட்டி விஜய் சங்கருக்கு போயிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் because he can bowl. And in between, after power play and death overs வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 overs he can come and chip in anytime. And probably first 11ல அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு because number 6ல வந்து either Jadeja can come up and play or number 6ல ஒரு finisher ரோல் ஆடக்கூடிய ஜாபும் விஜய் சங்கருக்கு கொடுக்கப்படலாம். பட் இது எல்லாமே வந்து நம்ம அந்த 4 பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் எந்த 4 பேருக்கு போறாங்கன்றத வச்சுதான் இந்த 7 பேரை they are going to construct. So the possibility is there somewhere between Deepak Hooda, Vijay Shankar and Rahul Tripathi. 3 பேர்ல 2 பேர் ஆடுவாங்க. Probably the other person will wait in the bench. Somebody is not in good form, immediately they might replace. So all rounders பார்க்கும்போது சாம் கரன், சிவம் தூபே, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா கூட கொஞ்சம் போலிங் போடுவார், ரவீந்திர ஜடேஜா, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் விஜய் சங்கர் இந்த மாதிரி கூட இருக்காங்க. ஸோ ஆல் ரவுண்டர்ஸ் கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மூவிங் ஆன் டு வந்து ஸ்பின் அட்டாக் வந்து கண்டிப்பா நூர் அஹமத் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நூர் அஹமத் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர் பார்க்கும்போது கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா வந்துருவாரு. அது இல்லாம வந்து அன்சுல் கம்போஜ் இவர் வேற வந்து டீம்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டிப்பா வந்து நூர் அஹமத் போகும். ஏன்னா வந்து போன முறை கூட வந்து ரஷீத் கான் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆனா கூட ஜிடி டீமுக்கு நூர் அஹமத் வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் போலர் எப்பயோ அட்லீஸ்ட் 1 இல்ல 2 விக்கெட்டாவது எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நூர் அஹமத் எல்லா மேட்ச்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் நீங்க கண்டிப்பா அஸ்வினும் இருக்காரு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் அஸ்வின் வந்து அவரோட ஃபேர்வெல் சீசன் சொல்லலாம் ப்ராபப்ளி. ஸோ அஸ்வின், ஜட்டு அண்ட் நூர் அஹமத் பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. பட் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நீங்க உங்க டீம் செலக்ட் பண்ணிக்கிறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிகாஸ் லுக் அட் த நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers in the team.
ஐ திங்க் சாம் கரன் இருக்காரு, கலீல் இருக்காரு, அண்ட் பெஞ்ச்ல நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஆடின மீதி 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers தான். ஸோ கைண்ட் ஆஃப் 4 to 5 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers எடுத்திருக்காரு பார்க்கும்போது தே ஆர் ஆக்சுவலி பிளானிங் சம்திங் இந்த வாட்டி விக்கெட்ல வந்து சம்திங் தட் ஃபேவர்ஸ் தி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler மாதிரி இருக்கு. ஸோ ப்ராபப்ளி சாம் கரன் அண்ட் கலீல் ஆடினாங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler நமக்கு அவங்களே வைட்டலா இருப்பாங்க. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல அஸ்வின், ஜட்டு அண்ட் நூர் அஹமத் வில் பி த என்ன சொல்றது, they will create a big impact because middle overs வந்து upright நமக்கு வந்து நம்ம சைடுல திருப்பறதுக்கு இவங்க 3 பேருமே யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இதை பார்க்கும்போது வந்து ட்ராக் வந்து அதிகபட்சத்துல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃபேவரபிளா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, பர்டிகுலரா சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம். ஏன்னா வந்து 3 ஸ்பின்னர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், நூர் அஹமத் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஸ்பின் ஆப்ஷனே வந்து நல்லாவே இருக்கு, ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதே போல வந்து உங்களுக்கு ஸ்பின் ட்ராக் அதிகபட்சத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நீங்க எப்பவுமே சேப்போட ஸ்கோர்ஸ் when you go back and see ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல it always goes to 170 200 plus scores தான் இருக்கு. So after 2 games or 3 games அங்கதான் வந்து it's going to become spin friendly, slow ஆயி அந்த மாதிரி ஆகும். because the start of the game and the March starting and April starting la pathina I think it's going to favor the batsman. It is going to become a batting friendly wicket, but as the day goes உங்களுக்கு வந்து it slowly prefers the slower side ல இருக்கும். And சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் ரொம்பவே ஜாஸ்தி. So it's going to become very tricky. எப்படி ஸ்பின்னர்ஸ் அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். அண்ட் நம்மளோட பிக்சர்ஸ்ல மார்னிங் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருதா இல்ல செகண்ட் ஹாஃப்ல வருதான்றது நம்ம பார்க்கணும். பிகாஸ் when you look at the scores ஒரு சார்ட் மாதிரி பார்க்கும்போது you see a strong pattern. Initial first 2-3 games வந்து பாத்தீங்கன்னா anything that can be chaseable. But as the tournament goes, batting first becomes a great advantage. அப்போதான் நம்மளோட spinners will come into play. So initially they might even prefer extra medium pacer playing in the 11. So Vijay Shankar மாதிரி ஆட்கள் ஆடி you can actually secure அந்த ஒரு par score எப்படியாவது பார் ஸ்கோருக்குள்ள ஆப்போனண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் தான் பார்ப்பாங்க அவங்களோட கேம் பிளான். பட் ஆஸ் த டோர்னமெண்ட் கோஸ் இட்ஸ் கோயிங் டு பிகம் கம்ப்ளீட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட டீம் பேட்ஸ்மேனும் சரி தே ஆர் வெரி குட் அகேன்ஸ்ட் ஸ்பின். யூ நேம் இட் எனி பர்சன் தே ஆர் ஆல்வேஸ் குட் அட் ஸ்பின். அண்ட் நம்ம தலை தோனியுமே சொல்றேன் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இஸ் ரியலி குட். நிறைய வாட்டி நடுவில் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆகிற மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் சமீப காலத்துல ஹி ஹஸ் ஒர்க் a lot to இப்ப கூட சமீபத்துல சிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ் கேம் ஆடி இருக்காங்க. அப்ப கூட அதுல வந்து தோனி வந்து அப்ஃப்ரண்ட் வந்து ஆட ட்ரை பண்ணிருக்காரு. So there are some positives, but when you look at the ground it mostly favors the batsman on the initial stages. பொதுவா வந்து சிஎஸ்கே டீம்ல வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே போல இந்த முறை வந்து நூர் அஹமத் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் சைனாமன், ரிஸ்ட் ஸ்பின்னர். சோ அது எடுத்ததுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? ஏன்னா வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது டாமினேட் பண்ற சிஎஸ்கே இன்னைக்கு வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் அதாவது ரிஸ்ட் ஸ்பின்னர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நூர் அஹமத் அவர் எல்லா மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? Yeah, definitely, because அவர் எல்லா மேட்சும் ஆட வைக்கணும்ன்றதுக்காக தான் they have gone for that price. நீங்க பாத்தீங்கன்னா 10 crores கிட்ட அவர் எடுத்திருக்காங்க. So the main reason பாத்தீங்கன்னா when you look at the stats every time நம்ம கிரவுண்டுக்கு வந்து ஆடுற மத்த டீம்ல எப்பவுமே லெக் ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. சோ என்னமோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். என்னமோ ஒரு வேலிட் ஸ்ட்ராங் ஜாம்பா மாதிரி ஆட்களோ ரஷீத் மாதிரி ஆட்களோ என்னைக்குமே சிஎஸ்கேக்குள்ள இடம் வந்ததே இல்லை. சோ இந்த வாட்டி அவங்க நூர் அஹமத்க்கு போயிருக்காங்கன்னா தே see some pattern something என்னமோ நம்ம விக்கெட்ஸ் வந்து இட் இஸ் ஃபேவரிங் தி ரிஸ்க் ஸ்பின்னர். சோ நம்ம வந்து we should not miss out அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சேப்பாக் ஓரளவுக்கு ஃபேர் கிரவுண்ட் பிகாஸ் கொஞ்சம் பவுண்டரிஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பெருசு. சின்ன சுவாமி மாதிரியோ இல்ல மத்த கிரவுண்ட்ஸ் மாதிரியோ சின்னது இல்ல. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஏர்ல டைம் கொடுக்கறதுக்கு the provision is there. சோ அந்த நேரத்துல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸோட ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் கேன் டாமினேட். இப்ப கூட சமீபத்துல நடந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் எவ்வளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்றத பார்த்தோம். சோ whenever there is a partnership அதை உடைக்கிறதுக்கு டெஃபினெட்லி ஒரு சைனாமேன் பவுலர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அந்த பெட் தான் எடுத்திருக்காங்க. இட் இஸ் a perfectly calculated bet. அவர் வேணும்னு அந்த பிரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஈவன் இன்னும் போட்டி இருந்தா கூட எக்ஸ்ட்ரா 2 or 3 crores போனாலும் கண்டிப்பா அவருக்கு போயிருப்பாங்க. So he is definitely going to be there in the first playing 11. எம்எஸ்டி வந்து ட்வைலைட் ஆஃப் தி கரியர்ல இருக்காரு. அதே போல வந்து அவரு இப்ப இருக்கிறனால வந்து டீம்ல எல்லா மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாரோட ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கொஸ்டின் அதாங்க, will Dhoni play all the matches considering his age? அவருக்கு சமீபத்தில் நடந்த சர்ஜரிஸ் அண்ட் மோட்டிவேஷன் லெவலுமே கொஞ்சம் கம்மி தாங்க. இன்னைக்கு அவர் ஆடுறது ஆக்சுவலி சென்னை கிரௌடுக்காக தான். அண்ட் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி ஃபேவரிங் பிகாஸ் ஒரு சரியான ஃபேன் பேஸ்ங்க. ஒரு இப்போ ரஜினியே இன்னும் படம் நடிக்கிறாரு, ஃபேன்ஸ்க்காக நடிக்கிறாரு. அதே மாதிரிதான் இப்போ தோனி விளையாடுறதும் ஃபேன்ஸ்க்காக. இத்தனை பேர் எனக்காக வந்து பார்க்கும்போது அவங்களுக்காக நான் எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ ஐ வாண்ட் டு ட்ரை. நோ மேட்டர் என்ன இன்ஜுரியா இருந்தாலும் சரி, என்ன வேரண்டா இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு
சப்போர்ட் தெம். அவங்க வந்து பாக்குற அந்த ஒரு ஒரு பர்பஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்கு தான் ஆடுறது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, சென்னையில் நடக்க போற 7 மேட்சுமே அவர் ஆடுறதுக்கு டெஃபினெட்லி முயற்சி பண்ணுவாரு. பட் வேறெவர் வி கோ, வெளியில அவர் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாரு. ஓகே, ஸோ இப்போ பேஸ் அட்டாக் பத்தி கட்டாயமா பேசி ஆனோம். இப்போ வந்து பத்திரானா எடுத்திருக்காங்க. பத்திரானா வந்து டெத் போலிங் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அதே போல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்க்கும்போது வந்து குர்ஜப்ரீத் சிங் லோக்கல் பாய் இருக்காரு. அதே போல வந்து கலீல் அஹமதும் எடுத்திருக்காங்க. கமலேஷ் நாகர்கோட்டி கேகேஆர்ல வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி ஒரு யங் பிளேயரா வந்து வெளியில வந்திருந்தாரு. ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மேபி வந்து அவரையும் வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு ஃபாரின் பவுலர், எக்ஸ்ட்ரா பவுலர் பார்க்கும்போது நேத்தன் எல்லிஸ் வரை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து பார்க்கும்போது யாரு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல வந்து யாரும் ஃபாரின் பவுலர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ஒரு போலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் போலிங் போடக்கூடிய பவுலர், பர்டிகுலர்லி விஜய் சங்கர் மாதிரி பிளேயர் வந்து ஒரு பேஸ் பவுலரா கன்சிடர் பண்ணி எடுத்து பத்திரானா மாதிரி ஒரு பவுலரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மிச்சவங்களாம் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா வந்து 2 பேஸ் பவுலர்ஸ் எடுத்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்கிட்டு 2 ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் 11ல டெஃபினெட்லி பத்திரானா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் நேதன் எல்லிஸுமே வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த T20 கிரிக்கெட் அக்ராஸ் த வேர்ல்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது he is a potential replacement for பத்திரானா. பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பத்திரானாக்கு தான் போவாங்க. பிகாஸ் he gives you that X factor. ஸோ அதனால பத்திரானா தான் இனிஷியலி ஆடுவாரு. பட் பத்திரானாவோட கடைசி ஃபியூ மேட்சஸ் பாத்தீங்கன்னா he concedes lot of runs. டெத் போலிங்ல தான் போடுறாரு, ரன்ஸ் போறது நியாயம் தான். பட் ஸ்டில் 450, 460 அது மாதிரி போகும்போது இட் கம்ப்ளீட்லி அஃபெக்ட்ஸ் த டீம். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு உங்களோட அனாலிசிஸ் வந்து 12 ரன்ஸ் ஒரு 13 ரன்ஸ் பர் ஓவர் போகும்போது இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தே மைட் ஈவன் கன்சிடர் பிரிங்கிங் நேதன் எல்லிஸ் ஒரு ஆப்ஷனா. ஈவன் பஞ்சாபுக்கு லாஸ்ட் டைம் ஆடும்போது கூட ஒரு குரூஷியல் மேட்ச்ல ஹி ஹஸ் டேக்கன் 4 விக்கெட்ஸ். கண்டிப்பா. ஸோ நேதன் எல்லிஸ் ஒரு பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட். பட் ஹி வில் பி இன் த பெஞ்ச் இனிஷியலி. பத்திரானாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து இந்தியன் பவுலர் சொன்ன மாதிரி வந்து கலீல் அஹமத் இருக்காரு, குர்ஜப்ரீத் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி, ஸோ இவங்களா இருக்காங்க. ஸோ அதுல வந்து யார் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு 11ல? கலீல் அஹமத் தாங்க கண்டிப்பா ப்ரையாரிட்டி. பிகாஸ் அவர் ஒரு இந்தியன் கேப். அண்ட் லாஸ்ட் இயர் அவர் ஆடும்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டெல்லி. ஜேமி ஓவர்டன் வேற இருக்காரு ஃபாரின் பவுலர். ஜேமி ஓவர்டன் ப்ராபப்லி பேக்கப் தாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நேதன் எல்லிஸ் கூட சொல்லுவாங்க. நேதன் எல்லிஸ். பட் when you go, நம்ம வந்து வெளியில சில கிரவுண்ட்ஸ் போய் ஆடும்போது, பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எல்லாம் போய் ஆடும்போது தேர் குட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட்ல நம்ம ஸ்பின்னர்ஸை பேக் பண்ண முடியாது. அண்ட் ஜேமி ஓவர்டன் கேன் பேட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நேரத்துல மேபி நூர் அகமதுக்கு பதிலாக ஜேமி ஓவர்டன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர, பட் ப்ராபப்லி சென்னையில நடக்க போற மேட்ச்க்கு அவர் 11ல ஆடுறது ரொம்பவே சந்தேகம் தான். ஓகே. ஸோ கலீல் அஹமத் தான் வந்து நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ல டாப்பா இருப்பாரு. அண்ட் லாஸ்ட் இயருமே பாத்தீங்கன்னா டெல்லிக்கு ரொம்ப நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து இந்தியா கூட டிராவலும் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியாவுக்குமே. பாத்தீங்கன்னா இஸ் எ வெரி ப்ராமிசிங் டேலண்ட், அதுல சந்தேகமே இல்லை. அண்ட் வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு அவர் வந்து வர்றதுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. கண்டிப்பா. அண்ட் அகைன்ஸ்ட் MS தோனி அண்ட் இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றது கம்பேரிட்டிவ்லி சிம்பிள் மற்ற பிரான்சைஸை விட சென்னையில. பிகாஸ் தே கிவ் யூ தட் குஷன். அதாவது நீ ஆடணும், நீ அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரை வந்து அவங்க ப்ரெஷரா கொடுக்காம ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மேனேஜ்மெண்ட். ஸோ ரைட் அவே பாத்தீங்கன்னா கலீல் அஹமத் வில் பி தி டாப் ப்ரையாரிட்டி இந்தியன் பவுலர்ஸ்ல. He can be paired with Patirana. So then comes the all-rounders. So இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றது அன்ஷுல் கம்போஜ் பத்தி சொல்லணும்னா சமீபத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட். கண்டிப்பா. சென்னையோட ஆரம்ப விக்கெட்ஸ்ல மேபி he might get a chance, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் as the tournament goes probably ஸ்பின்னர் தான் ஆட பார்ப்பாங்க. குர்ஜப்ரீத் சிங் மிட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல he might get the shot. அவர் ஒரு சிஎஸ்கேக்கு நெட் பவுலரா இருந்தாருங்க ஒரு 2 years பேக். இன்னைக்கு அவர் சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு பீப்புள் பிலீவ் பண்றாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிலீவ் பண்றாங்க, தோனியே அதை பிலீவ் பண்றாரு. அண்ட் ஈவன் நீங்க அந்த பிராக்டிஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் தோனி வந்து பர்சனலி அவருக்கு கொடுக்குறாரு. அண்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து ஹீஸ் அபவுட் 23-24 years. இன்கேஸ் இந்த சிஎஸ்கே பிளாட்ஃபார்ம் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சதுன்னா he can go great heights. பட் ஃபர்ஸ்ட் 11ல கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு ஆடுறதுக்கு. ஸோ சம்வேர் இந்த மிட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல 1 or 2 games கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷூர். ஸோ ப்ராபபிள் 11 என்னவா இருக்கும் சிஎஸ்கேக்கு?
So probable 11 definitely captain Rituraj Gaikwad. Yes. My personal opinion, Rachin Ravindra might open with Gaikwad. So number 3, Rahane try பண்ண மாதிரி திருப்பாத்திக்கு போலாம். கண்டிப்பா. The probability is high. Yes. Number 4 is Shivam Dubey. அதுல சந்தேகமே இல்ல. Number 5 வந்து it's going to be very tricky because Sam Curran is a good option. கண்டிப்பா. And he can give you that left-right combination because when Dubey is going to go after the bowlers, Tripathiயோட ரோல் வந்து கம்ப்ளீட் பண்ற 20 overs கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆடுவார். So in case Dubey அவுட் ஆனா Sam Curran might come in. But Sam Curran இல்லாம Tripathi அவுட் ஆனானா Tripathiயோட ரோல் பண்றதுக்கு தீபக் ஹூடா வந்து he can come and do his job. So number 6 வந்து தீபக் ஹூடா, number 5 வந்து நான் Sam Curran சொன்னேன். Number 7 probably number 7 வரும்போது number of overs தாங்க மேட்டர். If ஒரு 16-17 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் த நம்பர் 7 பிளேயர் டு பி தி 7 தோனி. ஸோ இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல தான் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் 7 தோனினா 8 வில் பி ஜடேஜா. ஸோ 9 அஸ்வின் ஆடினார்னா ப்ராபப்ளி கலீல், பத்திரானா அண்ட் நூர் அஹமத். So நூர் அஹமத் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருப்பார். நூர் அஹமத் இம்பாக்டா இல்ல பத்திரானா இம்பாக்டான்றது we get to know. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா அன்ஷுல் கம்போஜும் 11ல ஆடக்கூடிய பாசிபிலிட்டி உடையவர். என்னன்னா சாம் கரன் கேன் கிவ் யூ தி தேர்ட் மீடியம் பேஸ் ஆப்ஷன். சோ அதனாலதான் 3 மீடியம் பேசஸ் 3 ஸ்பின்னர்ஸ் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன் கேஸ் தேவைப்பட்டதுன்னா ஈவன் தீபக் ஹூடா கூட நியூ பால்ல போடுவார். நமக்கு அந்த சுரேஷ் ரெய்னாவோட கேப்பை வந்து தீபக் ஹூடா ரொம்பவே நல்லா ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட். சோ அஸ்வின் அப்படின்னும் போது அஸ்வினை எப்படி சிஎஸ்கே யூஸ் பண்ண போறாங்க? இன்கேஸ் நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு பண்ண மாதிரி நம்பர் 3 அஸ்வின் அம்சாலும் பாசிபிலிட்டிஸ் தேர் பிகாஸ் தோனி வந்து அஸ்வினுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க போறாரு. அதுல வந்து டவுட்டே இல்ல. சோ அந்த ஆங்கிள் அஸ்வின் will get any place he wants because it's going to be a farewell season for அஸ்வின்றதுனால it's going to be அஸ்வின்ஸ் சாய்ஸ். நான் மேல போய் அடிக்கிறேன் அப்படின்னா அதை தடுக்க போறது இல்ல. he will be number 3. So probable 13 சொல்லுவேன். விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா அன்ஷுல் கம்போஜ் will be the 13th person. சூப்பர். இந்த நிகழ்ச்சியில வந்து சிஎஸ்கே பத்தி நீங்களோட இன்சைட்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.